ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ட் காயின் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா, புல் ரன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, ஆர் எப்போ ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து இப்போ அகெயின் நம்ம பீப்புள்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஷார்ட் டைமில் வந்து ஒரு சடன் மூவ் வந்து ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து கொடுத்துச்சு. ஸோ கண்டினியூ இதில் இருந்தே ஆகிடுமா, டவுன் ஆகுமா, ஸோ எப்படி கிளியராக ஃபைன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ, சரியா? ஸோ இதில் நம்ம லாஸ்ட்டாக ஒரு 1 மந்த் முன்னாடி கிரே ஸ்கேல் வாங்கின காயின்ஸ் வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிஸ் வந்து பெருசாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அந்த காயின்ஸை வந்து பார்த்துக்கோங்க அப்பாகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த காயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ரீசெண்ட் டைமில் மூவ் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் லைட் காயின் வந்து கொஞ்சம் அப் ஆகிருக்கு, சொலோனா வந்து கொஞ்சம் நல்லா வந்து மூவ் ஆகிருக்கு, லிங்க் காயின் வந்து கிட்டத்தட்ட 50% அப் ஆகிருக்கு, எக்ஸ்எல்எம் வந்து 100% ஐ திங்க் டபுளாக வந்து ஆகிருக்கு, எஃப்ஐஎல் இதான் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிருக்கு. ஸோ எல்லா காயின்ஸுமே வந்து கொஞ்சம் மூவ் ஆக தொடங்கியிருக்கு. நாட் ஓன்லி இந்த கிரே ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் காயின்ஸ், நிறைய ஆல்ட் காயின்ஸ் வந்து கொஞ்சம் மூவ் ஆக தொடங்கியிருக்கு. ஸோ இது எதனால் மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல் ரன்னுக்கான ஒரு இண்டிகேஷன் மார்க்கெட்டில் வந்து வர தொடங்கியிருக்கு. யூஸ்வலாக வந்து புல் ரன்னுக்கான இண்டிகேஷன் வந்து எப்படி நம்ம ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, ஒவ்வொரு புல் மார்க்கெட் டைமும், அதாவது 4 வருஷத்துக்கு ஒருக்காவும் பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்து கிரிப்டோ கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் போன புல் மார்க்கெட்டில் எலான் மாஸ்க் வந்து பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணார். ஸோ அதுக்கு பிறகு தான் வந்து அந்த ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் நல்லா மூவ் ஆக தொடங்கிச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த புல் மார்க்கெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கிரிப்டோ ரிலேட்டடாக போஸ்ட் போட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஸோ அது ஒரு ரீசன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று எக்ஸ்ஆர்பி காயின் வந்து யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட்டு பம்ப் ஆகும். அதாவது ஒரு ஆல்ட்டு காயின் மற்ற ஆல்ட்டு காயின்ஸ்லாம் பம்ப் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ஆர்பி தான் அப் ஆகும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு புல் மார்க்கெட்லேயும் அந்த மாதிரி நடக்கும். ஸோ அதே மாதிரி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்ஸ்ஆர்பி வந்து $0.4 $1 மேலே வந்து அப்பாச்சு. அதாவது 100-150% கிட்ட வந்து ஷார்ட் பீரியடில் வந்து மூவ் ஆக தொடங்கிச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில காயின்ஸ் அப்பானதும், அதே மாதிரி கொஞ்சம் இன்ஃப்ளூயன்சஸ் ப்ரொமோஷன்லாம் வந்து கண்டினியூஸாக வந்ததும் இந்த ஷார்ட் டைமில் வந்து ஆல்ட் காயின் அப்பானதுக்கு ஒரு ரீசன். எக்ஸாக்டாக வந்து நம்ம டெக்னிக்கலாக எப்படி வந்து இந்த ஆல்ட் காயின்ஸ் மூவ்மெண்ட் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு மேஜராக தெரிய வேண்டியதுனால டாமினன்ஸ். ஸோ டாமினன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிட்டத்தட்ட 59% வந்து பிட்காயின்லேயும் எத்தீரியத்தில் வந்து 12% இருக்குது. ஸோ இது என்ன டாமினன்ஸ் அப்படின்னா, ஓவரால் வந்து கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் உலகம் ஃபுல்லாக நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிட்காயினில் தான் கிட்டத்தட்ட 60% இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எத்தீரியத்தில் தான் 12% இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ 72% மிச்சம் பேலன்ஸ் வந்து 28% தான் இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து டாப் காயின்ஸ்லாம் வந்து வந்திருக்கும், பேலன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாமினன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ அப்போது மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பிட்காயினில் தான் வந்து இப்போதைக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த டாமினன்ஸ் லெவல் வந்து காமிக்குது. ஸோ அதோட சார்ட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்டோபர் 22 அதாவது 2022 அக்டோபர் மாதத்துலேருந்து கிட்டத்தட்ட 2 வருஷமாக டாமினன்ஸ் வந்து அப் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதாவது ஒன் சைடு மூவ் கிளியராக வந்து இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பிட்காயினில் வந்து ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மார்க்கெட்டில் வந்துட்டுருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ரீசனால் தான் என்ன நடந்துகிட்ருக்குன்னா, மற்ற ஆல்ட் காயின்ஸ் வந்து பெரிய அளவில் வந்து அப் ஆகலை. அப்போ இது எப்போ அப்பாக தொடங்கும் அப்படின்னா, யூஸ்வலாக பிட்காயின் டாமினன்ஸ் வந்து எப்போ குறைய தொடங்குதோ, ஸோ ஒரு லெவல் என்ன தான் நல்லா அப்பாகி போயிட்டு இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து ப்ராஃபிட் புக்கிங்லாம் நடக்கும், ஃபண்டு ஃப்ளோ வந்து நடக்கும். ஃபண்டு ஃப்ளோனா என்னென்னா, பிட்காயினில் இருந்து ஃபண்ட் வந்து ஆல்ட் காயினுக்கு வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ அப்படி ஆகும்போது என்ன நடக்கும்னா, அந்த டாமினன்ஸ் வந்து அப்படி குறைய தொடங்கும். ஒரு நெகட்டிவ் கேண்டில் போடும், அடுத்து அதுக்கு கீழே போடும். ஸோ இந்த மாதிரி அகெயின் டவுன் ஆகி போகும். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் தான் நமக்கு வந்து புல் ரன் நடக்கும். ஸோ இது வந்து எக்ஸாக்டாக இந்த மந்த் நடக்குமா அடுத்த மந்த் நடக்குமான்னு யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலில் வந்து பிட்காயின் வந்து ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் எடுக்கும். ஸோ அதே மாதிரி ஆல்ட் காயின்ஸ் வந்து அதுக்கப்புறம் மூவ் ஆக தொடங்கும். அந்த டைம் தான் வந்து நமக்கு வந்து ரியலாக வந்து நல்ல ஒரு புல் மார்க்கெட் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ போன புல் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதே மாதிரி தான் 2020 ஆகஸ்ட்லேருந்து அப்பாவது தொடங்கிருக்கு. ஸோ ஒரு சில மாதங்களாக கிளியராக பிட்காயின் வந்து நல்லா வந்து போயிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் கடைசி கிறிஸ்மஸ் டைமில் இருந்து பிட்காயினில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு, டாமினன்ஸ் வந்து குறைய தொடங்கியிருக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கிளியராக அந்த டாமினன்ஸ் சார்ட் வந்து கண்டினியூஸாக ஏப்ரல் மந்த் வர டவுன். ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸ் வந்து ஹெவியாக வந்து பம்ப் ஆகிருக்கும், பயங்கரமான ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கோம்.
ஸோ அதே இது தான் இப்போ 4 வருஷம் சைக்கிள் முடிஞ்சு ஹால்விங் இயர் வந்துட்டு திரும்பவும் வந்து நமக்கு வந்து நடக்கும். சரியா? ஸோ இது வந்து இந்த கரெக்டாக போன ஒரு டைம் நமக்கு டிசம்பர் நடந்தனால இந்த டைமும் டிசம்பர் தான் நடக்குமா, இந்த மந்தை நடக்குமா, ஜனவரி நடக்குமா, இது வந்து யாருக்கும் தெரியாது. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வேல்ஸ் வந்து ஓரளவு ஃபண்டை மூவ் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஏன்னா கோடிக்கணக்கான பணம் வந்து அவங்க தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளால் வந்து எக்ஸாக்டாக யாராலையும் வந்து இன்றைக்கி இந்த டேட்டு தான் டவுன் ஆகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அப்போ இந்த பிட்காயின் டாமினன்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இது வந்து கொஞ்சம் கிளியராக இப்போ வந்து அப்போ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து கண்டிப்பாக டவுன் ஆக தொடங்கும். ஸோ அந்த டைமில் இருந்து ஆல்ட் காயின் மூவ் ஆகும். அப்போ இந்த கரண்ட்டாக இருக்கிற டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டைம். ஏன்னா பிட்காயின் டாமினன்ஸ் வந்து கிளியராக போயிட்டுருக்கனால ஆல்ட் காயின்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் தான் மூவ்மெண்ட்டு கொடுத்துருக்கு. மேபி இன்னும் கூட கொஞ்சம் டவுன் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. பிட்காயின் இன்னும் நல்லா சடனாக பம்ப் ஆகி 100Kலாம் போச்சுன்னா ஆல்ட் காயின் டவுன் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதையெல்லாம் பயன்படுத்தி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து இந்த டைமை வந்து பயன்படுத்திக்கணுமே தவிர இந்த ஷார்ட் டைமில் மூவ் ஆகிறத வச்சு சின்ன சின்ன ப்ராஃபிட்லாம் புக் பண்ணுறது வந்து பெரிய அளவில் வந்து பெனிஃபிட்டாக இருக்காது. சரியா? உங்களுக்கு நீங்கள் வந்து ஷார்ட் டேர்ம் டே ட்ரேடர் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வேணால் அது செட் ஆகுமே தவிர நீங்கள் ஒரு பெர்ஃபெக்ட் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டைமே தவிர ப்ராஃபிட் புக்கிங் டைம் கிடையாது. இந்த 50% 100% அப் ஆகுறதெல்லாம் வந்து கிரிப்டோவில் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம ஹோல்டு பண்ண காயின்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 500% 1000%லாம் எவ்வளோ காயின்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி ரிவர்சலும் வந்து காயின்ஸ் வந்து கொடுக்கும். ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட் அப்படின்னு வந்து கிரிப்டோ சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். ஸோ அந்த மாதிரி டைம் நமக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து வரும். ஸோ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான இண்டிகேஷன் வந்து பிட்காயின் டாமினன்ஸ் வந்து டவுன் ஆக தொடங்கும். ஸோ அந்த டைம் ஆல்ட் காயின் வந்து அப் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஒரு ரியல் புல் மார்க்கெட்டாக இருக்கும். சரியா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.